Hi students, today 12th Maths chapter 2 exercise 2.6 third sum first sum பார்க்கலாம். Obtain the Cartesian form of the locus of z equal x plus iy in each of the following cases. First one, real iz square equal 3. இப்போ இந்த இதில் வந்து ரியல் டேர்ம் மட்டும் கேட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த ஐஇசட்டில் இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ இசட் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இது வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்குது. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஐஇசட் எழுதி இந்த இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு போட்டுக்கலாம். ஐ ப்ராக்கெட்குள்ளே எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இப்போது இந்த எக்ஸ் கூட தனியாக ஐஒய் கூட தனியாக இந்த ஐயை மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் கூட மல்டிபிள் பண்ணும்போது ஐஎக்ஸ் ப்ளஸ் ஐ இன்ட்ரு ஐஒய் ஐ ஸ்கொயர் ஒய். ஸோ ஐ ஸ்கொயர் ஒய். அடுத்த ஸ்டெப்பில் ஐஇசட் ஈக்குவல் இந்த ஐஎக்ஸ் அப்படியே வரும். ஐ ஸ்கொயருக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் ஒய்ன்னு வந்துடும். ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1ங்கனால -1 போடும்போது இதில் -ஒய்ன்னு வந்துடும். இப்போ ரியல் டேர்ம் ஐஇசட், இந்த ஐஇசட்டில் ரியல் டேர்ம் மட்டும் தான் கொஸ்டினில் வந்து நம்ம கேட்டுருக்காங்க. ஸோ ரியல் டேர்ம் என்னது இதில்? இது ஐ வர்றது வந்து இமேஜினரி டேர்ம், ஐ வராத டேர்ம் தான் வந்து ரியல் டேர்ம். இதில் -ஒய் தான் வந்து என்னது ரியல் டேர்ம். ஸோ -ஒய் மட்டும் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் கொஸ்டினில் கொடுத்துருக்கதை அப்படி எழுதிக்கலாம். ரியல் ஐஇசட் ஸ்கொயர் ஈக்குவல் 3 அதை அப்படி எழுதிக்கலாம். அப்படி எழுதிட்டு நமக்கு இதுக்கு என்ன கிடச்சிது? ரியல் ஐஇசட்டுக்கு -ஒய்ன்னு கிடச்சிதா? ஸோ -ஒய் ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஈக்குவல் இந்த 3 வந்து அப்படி எழுதிக்கலாம். ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸில் இருந்தாலும் இது ப்ளஸில் தான் ஆன்சர் வருங்கிறனால நம்ம மைனஸை விட்டுட்டு ஒய் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் 3 இதுதான் ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதான். தேங்க்யூ.